ரெக்கார்ட் பண்றீங்களா? Mm. ஓகே. Hello, everyone. So this is Anto. We have taken Reiki sessions for him for past 1 month, and also he is on the recorded sessions of inner child healing as well. And also he is practicing few more routines that I have asked him to do. And here he is presenting his all his results that he had achieved in this 20 sessions in this short span of time. Whatever he achieved, he is going to let us know in his health, relationship, career, money, in all areas. He got amazing results. So let us start learning what he was before and what he is now, and what are all the changes that he achieved in his life. Let's begin. எஸ் ஆண்டோ, சொல்லுங்க ஆண்டோ. ஸோ செஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்க? மைண்ட் செட்ல ஆகட்டும், ஹெல்த், கரியர், ரிலேஷன்ஷிப், மணி, எல்லாத்துலயும் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எப்படி இருந்தது உங்க லைஃப்? நான் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்துல இருந்த மாதிரி தான் நான் இருந்தேன், சொல்ல போனா. நான் இப்ப இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது முன்னாடி வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலையில எங்க ம், போறேன், எந்த டைரக்ஷன்ல போறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாம நான் இருந்தேன். அது மட்டும் ம், இல்லாம நிறைய ஃபால்ஸ் பிலீஃப்ஸை வந்து நான் நம்பிட்டு ஒரு மாதிரி என்னைய நானே குழப்பிக்கிட்டு அப்படி இருந்தேன். அந்த ஜோடிடத்தை நம்புறது, இந்த மாதிரி ம், நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல கிராஸ் ஆகி நிறைய எதை நம்புறது, எதை இது பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை வந்து நான் தேடி அலைஞ்சு அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் உங்களோட அந்த இது நான் பார்த்தேன், சோஷியல் மீடியால பார்த்தோன்னே சரி நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ரீ செஷன் தான் நினைக்கிறேன் முதல்ல அட்டன் பண்ணது. ம், ம், அண்ட் அதுக்கப்புறமா அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஓகே இவ்வளோ இருக்குது போல இதுல. ம், மேம் வந்து ஆனா அந்த ஃப்ரீ செஷனே வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து என்னை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்துச்சு, இவங்க தான் உன்னையால ஹீல் பண்ண முடியும், இவங்க தான் ம், உன்னை ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ம், என்கிட்ட வந்து அந்த நேரம் மணிக்கு ரிசோர்ஸ் இல்லை. ஸோ அம்மாட்ட வந்து டக்குன்னு நம்ம மதர்கிட்ட தான் போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ம், நான் ம், வந்து கொஞ்சம் நான் பண்றேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ம், பெட்டரா இருக்கும், நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னோடனே ம், அம்மாவும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேஷ்லாம் அனுப்பி விட்டாங்க. ஃபீஸ் ம், பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ம், ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ம், டே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து நார்மலா தான், அதாவது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எம்டி த கப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா நான் எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிலீஃப்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஃபுல்லா ட்ரைன் அவுட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ம், நான் வந்து உட்கார்ந்தேன் மேம் முன்னாடி அப்படியே உட்கார்ந்தேன். ஸோ மேம் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ளோஸ் யூர் ஐஸ் அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா அவங்க வந்து போய் டேக் அ டீப் பிரெத் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஸ்லோவா போக போக அந்த டே ஒன், டே டூ அப்படியே போக 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 எனக்குள்ள ஒரு இது இதாயிருச்சு. ஸோ மேம் வந்து இந்த சக்ரா பத்திலாம் சொன்னாங்க. ஸோ அது இந்த ஃப்ரீ கிளாஸ்லயே ரைட்டா மேம் சொல்லியிருப்பாங்க. பட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து அதை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அத வந்து அவங்க உங்களால வந்து. அந்த ரேக்கி ஃபீல் பண்ண முடிஞ்சதா? ரேக்கி ஆ செ- எந்தெந்த சக்ராஸ்க்கு கொடுக்குறோமோ ஒவ்வொரு டைமும் ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஆமா மேம், அஹ், அது வந்து உம், என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த ரூட் சக்கரா, அதுக்கப்புறம் வந்து சாக்ரல் சக்கரா, அதுக்கப்புறம் அனகதா, மணிப்புரா, அப்படியே உம், உம், வரிசையா வந்து அப்படியே எல்லா சக்கரா அந்த 7 சக்கராக்கும் நீங்க கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு உம், வைப்ரேஷன் ஒன்று பாஸ் ஆனது வந்து எனக்கு வந்து கிளியரா தெரிஞ்சுது. ஸோ உம், இது வந்து ஆஹ், இது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு, டு பி ஹானஸ்ட். அதாவது நான் வந்து நல்லா க- ஒரு ஒரு 1 ஹவர் நான் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்தா கூட இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதாவது நம்ம உம், குளிக்கிறது வந்து நம்ம பாடிக்கு அப்படிங்கன்னா, மேம் கொடுக்குற உம், ஹீலிங் வந்து ஒரு பாத் மாதிரி தான். ஆனா அது வந்து நம்மளோட அந்த ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கும். ஸோ உம், உம். அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் ஆகுது அந்த இடத்துல. அப்படி ஃப்ரெஷ் உம். ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. ஸோ ஆசம். இது வந்து நான் வந்து சோ நோட் பண்ணேன். இது வந்து இந்த இது வந்து எல்லாருக்குமே ஃபீல் பண்ண முடியுமான்னா முடியாது. ஒரு சிலருக்கு தான் வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்றது, ரேக்கி சக்ராஸ்ல வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுறது ஒரு சிலருக்கு தான் முடியும். அதோட ஃபீல் ஆச்சுனாலும் ஆகலைனாலும் ரேக்கி ரிசீவ் ஆகுறது ஆயிட்டே தான் இருக்கும்.
ஓகேங்களா? ஓகே ஓகே சோ மேம். இட் இஸ் குட். நீங்க உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்கிறது வெரி வெரி குட். ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ரீஅஷூரன்ஸ். ஓகே, நமக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 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 சந்தோஷம் வரும். அது ஒரு ஓகே. ஃப்ரெஷ்னஸ் வரும். ஆமா ஓகே, மேம் சோ ஆமா நீங்க மேம். இப்போ இந்த ரேக்கி செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், கரியர் ஆகட்டும், அது எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னு சொல்லுங்க கொஞ்சம். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டென்ஷனா, நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாம அந்த அத மாதிரி இருந்துச்சு. ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு? ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. ஈவன் தோ ம், ரிலேஷன்ஷிப் வந்து முன்னால நல்லா இருந்துச்சு, இப்ப ரீசெண்டா தான் கொஞ்சம் ஒரு டிஸ்கனெக்ஷன்ல வந்து போன மாதிரி இருந்துச்சு. அந்த ம், டிஸ்கனெக்ஷன் வந்து ஒரு எட்ஜுக்கும் போற அளவுக்கு வந்து நெருங்கிருச்சு அது. ஸோ ம். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் கூட நீங்க கேட்டீங்க, "என்ன பண்றது மேடம்? எனக்கு முடியல." அப்படின்னுட்டு. ஓகே. ஸோ ஆ. அந்த லெவல்ல இருந்த ஒரு இது வந்து ம், ஹார்ட் சக்கரால வந்து நீங்க வந்து அதுக்காக ஸ்பெஷலா நீங்க பண்ணீங்க. ம், பண்ணும்போது எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வந்து ஹீல் ஆகி இப்ப வந்து ஃபுல்லாவே ஹீல் ஆயிருச்சு. ஆ, ம். ஆ, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லப்போனா இப்ப வந்து அடுத்த லெவலை நோக்கி அது போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சூப்பர். அது மட்டும் இல்லாம அதாவது நான் அதை இன்னும் டீட்டெயிலா நான் வந்து சொல்ல விரும்பல, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கா போயிடும். ஓகே. அப்போ ஆ. ஸோ அதனால நான் ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது இது ஒரு எட்ஜுக்கு போயிருச்சு சொல்ல போனா. அந்த ம், பர்சன் வந்து லீவ் ஆகுற ஒரு நிலைமை வந்த டைம்ல தான் மேம் வந்து ஹார்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே அது அப்படியே ஹீல் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சன் வந்து திருப்பி ஹீல் ஆக ஆரம்பிச்சது. நானே என் மிஸ்டேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள இருந்த அந்த ஈகோ இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பத்துல இருந்து வெளியே வந்து ஒரு தெளிவாகி இப்ப வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சூப்பர், சூப்பர். இது இது வந்து இது ரிலேஷன்ஷிப்கான பெரிய மாறுதல். ரிலேஷன்ஷிப்ல இன்னும் நெறைய உங்கள என்ன சொல்றது? உங்கள சுத்தி இருக்கவங்களும் எப்படி உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி சர்க்கிள் எல்லாம் ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகும்போது, இதுவும் ஹீல் ஆயிருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருந்துச்சா? ம். ஆமா மேம், இருந்தது இருந்தது. ஆக்சுவலி இதுல ஒண்ணு நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னது அப்படின்னா, இந்த நீங்க ஹார்ட் சக்ரா நீங்க கொடுத்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் டவுன்ல தான் இருந்தேன் சொல்ல போனா. அந்த மாதிரி ம். ஒரு சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது எங்கேயாவது நம்ம வெளியே போனா நல்லா இருக்குமே. இட்ஸ் சாட்டர்டே நீங்க எனக்கு கொடுத்தது. ம். நான் வந்து அந்த டைம் தான் நினைச்சேன், எங்கேயாவது வெளியே போனா நல்லா இருக்குமே, நம்ம இப்படியே வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருக்கிறது வந்து கொஞ்சம் இதா இருக்கே அப்படிங்கும்போது தான் திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு ஈவினிங் போல. என்னடா ம். அப்படின்னு கேக்குறேன். டேய் இந்த மாதிரி எங்க ப்ரொஃபசர் இவங்க எல்லாருமே போயிட்டாங்கடா. அவன் வந்து ஐஐடியில ம். வந்து திருச்சியில ஒர்க் ம். பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி எங்க ப்ரொஃபசர் எல்லாம் போயிட்டாங்க. அதனால ம். நான் இப்ப எங்க கோயில் போறதுன்னு தெரியாம இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் வேணா 11 o'clock போவோமா, இங்க சர்ச்சுக்கு போவோமா அப்படின்னா. ஆக்சுவலி ம். இஸ் 13 இயர்ஸ் ஆச்சு நானும் அவனும் சர்ச்சுக்கு ஒன்னா சேர்ந்து போய். ஓ! அந்த ஓகே. ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னான் அந்த மாதிரி, வரியாடா அப்படின்னா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி 13 இயர்ஸ்க்கு அப்புறமா நானும் அவனும் சேர்ந்து ஒரு இங்கிலீஷ் மாஸ் வந்து அட்டன் பண்ணோம் சர்ச்சில். சூப்பர், சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஓகே. அங்க எனக்கு ம். வந்து மைண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா அப்படி இருந்துச்சு கோயில்ல நல்லா. ஓகே, ம். நம்மளுக்கு இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க அதுக்கு அடுத்த நாள் ம். நீங்க வந்து இது கொடுக்கும்போது சண்டே ஈவினிங் போலயே அந்த ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ரிலேஷன்ஷிப்ல. ம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஈகோ, அதாவது சொல்ல போனா என் மேல, அதாவது முக்காவாசி ஃபால்ட் என் மேலே இருக்கு. அவங்க ம். மேல கொஞ்சம் எமோஷனல்ல வந்து கொஞ்சம் ஃபால்ட் இருக்கு. மத்தபடி ம். எவ்ரி திங் இஸ் குட். ஸோ எல்லாமே வந்து ஒரு ம். ஒரு கிளாரிட்டியா ஒரு விஸ்டமா வந்து அது வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு இந்த ஹார்ட் சூப்பர், சூப்பர். சக்கரால கொடுக்கும்போது. அண்ட் ம். ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ம். பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 1.5 லேக் கிட்ட ஒரு பர்சன் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க ம். ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. 1.5 லேக் ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் ஒரு கல்ஃப் கண்ட்ரில உள்ளவர். ஸோ ம். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் சக்கரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போதே அவரும் வந்து வந்துட்டாரு. ஸோ ம். அவரும் வந்து கொடுத்துட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து இவர் வந்து கொடுத்துட்டு திருப்பி வந்து அவர் சவுதிக்கு போயிருக்காரு. அவர் ரவுல் வந்து டிராவல் பண்ணி வந்து காசு குடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. போயிருக்காரு.
ஆனா காசு நம்ம கொடுக்கற சேஸ் பண்ணிட்டு இருந்தப்போ குடுக்கல இல்லையா? கொடுக்கல கொடுக்கல. ஸோ ஓகே. இது ஒரு விஷயம். ஸோ அவங்களே ம். சொன்னாங்க, அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி இருக்கட்டும். ஆசம், ஆசம். மணி ஸோ ஹீலிங். ஓகே. ஆமா ம். மேம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ஜாப்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் வந்து கல்ஃப்க்கு போயிருந்தேன். அங்க வந்து நான் என் சிஸ்டர் மேரேஜ் வந்து ரீசெண்டா ஹெல்ட் ஆச்சு. அதுக்காக வந்து அந்த டைம்ல வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னால திருப்பி போக முடியாத ஒரு ஓகே, ஓகே. சுச்சுவேஷன் வந்து நீங்க எனக்கு. ஜாப் விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆ ஜாப் விட்டுட்டு ஆ ஆ இங்க வந்து ஆமா மேம். ஜனவரி எப்ப இருந்து நீங்க ஜாப் இல்லாம இங்க இருந்தீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா ஜான்ல விட்டேன் மேம். கரெக்டா நான் ம், வந்து ம், ஃபெப்ல இங்க வந்துட்டேன். ம், திருச்சிக்கு வந்தேன். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து தங்கச்சி கல்யாணம். அண்ட் ம், ஜூன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜூன்ல தான் நீங்க ம், வந்தீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ம். ஜூன் ஆமா. இப்போ வந்து ஜூலை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மணி பத்தின ஒரு ஹீலிங் வந்து நீங்க எனக்கு கொடுத்தீங்க. ம், ஐ திங்க் ரூட் சக்கரான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ம். ரூட் சக்கரை கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த ஈவினிங் எனக்கு கால் வந்துச்சு. நம்ம மார்னிங் வந்து நீங்க எனக்கு பண்ணீங்க. ஈவினிங் வந்து எனக்கு ம். ஒரு கால் வந்துச்சு. கரெக்டா ஒரு 5:55 கிட்ட வந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ம். கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூலயும் ஒரு மிராக்கிள் ஒன்று நடந்துச்சு. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி போன 6 பேரு வந்து எனக்கு வந்து ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர் ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு ஓகே. இருக்காங்க. நான் ம், முழிச்சேன், எதுக்கு நம்மளுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்றாங்கன்னு தெரியலையே ம், அப்படின்னு சொல்லி ம், முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ம், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்க தான் செலக்டட் அப்படின்னாங்க. ஸோ அது ம், எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரியும் அவங்க வந்து சொன்னாங்க. ம், அதுக்கப்புறம் எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கால் பேக் பண்றேன் அப்படின்னாங்க. ஆனா கால் ம், பேக் வந்து எனக்கு வந்து இமீடியட்டா வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா வரல. ஸோ ம். அதுக்கப்புறம் திருப்பி மேம்கிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி கால் பேக் பண்ண சொன்னாங்க, அவங்க வந்து பண்ணலன்னொடனே அவங்க திருப்பியும் வந்து அந்த ஹீலிங் பண்ணும்போது அவங்க திருப்பி வந்து கால் பேக் பண்ணாங்க. ஒரு 1 or 2 டேஸ்ல கால் பேக் பண்ணி மெயின் இன்டர்வியூ இந்த யூஎஸ் பர்சனோட ஒருத்தரோட எனக்கு இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாயினிங் டேட் So, வந்து சொல்லிருவாங்க எனக்கு சொல்லிருவாங்க. தெரிஞ்சு. ஸோ ஆசம், ஆசம். சோ 6 மந்த்ஸா இல்லாம இருந்துட்டு இப்போ நீங்க சடனா ஜாப் கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த இந்த ஆ 20 ஆமா மேம், டேஸ்க்குள்ளேயே. ஆமா மேம். அதுவே ஒரு மிராக்கிள் தான். பிளஸ் நீங்க இன்னுமே நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க உங்க கையில. ஆமா அத மேம், பத்தியும் ஆமா. சொல்லுங்க கொஞ்சம். ஓகே மேம். ஸோ எனக்குள்ள ஒரு தாட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா கடவுள் வந்து தனியா கொடுக்கும்போது மொத்தமா தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஸோ ம். ஆஸ் பர் தட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூகேல இருந்து ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு. ரிமோட் ஜாப் ஒன்று யூகேல இருந்து. வந்துச்சு. ஆமா ஓகே. மேம். யூகேல இருந்து எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதோட சேலரியே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 30,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்துச்சு. ஆசம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து எனக்கு வந்துச்சு. அண்ட் ம். நான் வந்து அந்த ஹெச்ஆருக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருக்காங்க. சூப்பர், சூப்பர். அண்ட் அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருந்து எனக்கு இன்னொன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு அடுத்த ஃபாலோவிங் டேஸ்ல அப்படியே வரிசையா வர ஆரம்பிச்சுது. வரிசையா வர அஹ் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா The மேம். floodgates of abundance started opening and start opened to you and it will pour over to you. எஸ் மேம். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி தான் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது. ம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என் விசா வந்து நான் போன கண்ட்ரியில் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து கேன்சல் ஆகி ரீஃபண்ட் வந்து டக்குன்னு கிடைச்சிருச்சு. அவ்வளோ சீக்கிரம் Super, கிடைக்காது super. ரீஃபண்ட். ஸோ எனக்கு டக்குன்னு Mm, கிடைச்சிருச்சு. அண்ட் mm, பேரண்ட்ஸும் வந்து முன்னால சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, உனக்கு பேச்சே வர மாட்டேங்க அப்படின்னாங்க. மேம் வந்து எனக்கு த்ரோட் ஹீலிங் பண்ணாங்க. ஸோ த்ரோட் throat சக்கரா chakra. வந்து ஹீல் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என் வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லவுடர் ஆச்சு. இது என் பார்ட்னர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உன் வாய்ஸ் இப்படி இருக்காதே, உன் வாய்ஸ் Understood. அமைதியால இருக்கும் அப்படின்னாங்க. இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. மா ஆம், உங்க மாமியாரும் சரி, உங்களும் சரி, நீங்க வந்து அத்தாரிட்டிவ் பர்சன், பவர்ஃபுல் பர்சனா இருக்கணும், பேசணும் அப்படி சொன்ன மாதிரி சொன்னீங்க. ஆமா சோ ஆமா. இப்போ இவங்க சொன்னதை நீங்க என்கிட்ட சொல்லல. ஆமா ஆமா. அது இவங்க சொன்னாங்க, உங்க எதுக்கு நீங்க இப்படி லவுடா பேசுறீங்க, நீ இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், ஓ! இல்ல எனக்கு வந்து திடீர்னு லவுடா வருது, இதுதான் என் ஒரிஜினல் வாய்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து ஓகே. சரி ஓகே அப்படின்னாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேரண்ட்ஸும் வந்து ஆ சொல்லியிருக்காங்க ஆ இல்லையா? ஆமா மேம், ஆமா மேம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் சொன்னாங்க, நீ இப்போ கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருக்கு, டெசிஷன் எல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே. நம்ம ஸ்மார்ட்டா எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இது ஆசம். இருந்துச்சு. ஸோ ஆசம். இது எல்லாமே ம். நடந்துட்டு இருக்கும்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ம். அவன் சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பலனை இது பேர் என்ன, உதவியை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னான், டேய் உனக்கு நான் அமௌண்ட் அனுப்புறேன், நீ மறந்துட்ட, நீ ஞாபகமே வச்சுக்க ம். மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவனே ஞாபகப்படுத்தி அனுப்பி விட்டான் அமௌண்ட்டை. ம். ஸோ ம். இதெல்லாம் வந்து நடந்துச்சு ஃபுல்லா. அண்ட் ம். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது மேம் வந்து எனக்கு ஒரு மிராக்கிள் நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று எனக்கு வந்து கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஒரு சேஞ்ச் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது. இந்த ஜாபா இருக்கட்டும், இல்லை எதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மைண்ட் செட் வந்து ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு அந்த இடத்துல. ஒரு இது எப்பயுமே ம். ஹியூமனோட மைண்ட் வந்து நெகட்டிவாவே நினைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து முன்னால இருந்தே இந்த பிரிமிட்டிவ் இதுல இருந்து நம்ம வந்ததுனால எப்பயுமே இந்த டேஞ்சரு அதுல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் ஃபுல்லா. அனிமலை பார்த்தா பயப்படுவோம், ஏதாவது ஒன்று ஓட்டுனா பயப்படுவோம், இருட்டை பார்த்தா பயப்படுவோம். ஸோ மனுஷன் வந்து அந்த முன்னால இருந்து அப்படியே அந்த பயத்துக்கே அப்படியே இது பண்ணி அவன் தாட்டும் வந்து நெகட்டிவா நடக்க ஆரம்பிக்குது. ஆனா மேம் வந்து என்னை வந்து இந்த மிராக்கிள் நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட சொன்னாங்க. ஸோ அந்த மிராக்கிள் நோட் போட்டதுக்கு அப்புறமா என் மைண்ட் செட் அப்படியே ம். சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன மிராக்கிள் நடக்கும், நாளைக்கு என்ன மிராக்கிள் நடக்கும், அதுக்கடுத்த நாள் என்ன மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் மிராக்கிளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது எனக்கு வந்து அந்த மிராக்கிள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ ம். அந்த ஹீலிங் அண்ட் அந்த மிராக்கிள் புக்கு இது எல்லாமே ம். சேர்ந்து அப்படியே ஒரு பாசிட்டிவான ஒரு வேக்கு வந்து அப்படியே மேம் வந்து என்னை வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஐ திங்க் நியர்லி சூப்பர், சூப்பர். 25 டேஸா 30 டேஸான்னு தெரில மேம், எனக்கு டேஸ் கணக்கு எனக்கு ம். தெரில. ஸோ இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி ஆக்சுவலி. ம். ம். அண்ட் வெரி ஷார்ட் ஜர்னி ஆக்சுவலி. ஓகே மேம். 25 டேஸ்ல உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கு, கரியர் ஜாப் ம். கிடைச்சிருச்சு, ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு, மணி ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸும் கூட ரீகன்சைல் ஆயிருக்காங்க. 10 இயர்ஸா ஒரு ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட அது என்னவோ சொன்னீங்கல்ல, அத ஆமா. சொன்னீங்களா? இல்ல மேம், இல்ல மேம். அது வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் அவங்களும் ஃப்ரெண்டா இருந்தாங்க முன்னால அது இருந்து. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமா பெஸ்ட். பேசாம இருந்தது. ம். ஆமா அவன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு வர ஆளு. நான் ஸ்கூல் ம். படிக்கிற டைம்லாம் வீட்டுக்கு வருவான், எங்க அம்மாட்ட பிளெஸிங் வாங்குவான். அந்த ம். மாதிரி ஒரு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப குட் ஃப்ரெண்டா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அவங்க ம். அம்மாக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போன டைம் வந்து எங்க அம்மா அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆனால தேர் இஸ் அ கேப் மிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதனால அவன் வந்து அவன் கல்யாணத்துக்கே எங்க ஃபேமிலி யாரையும் இன்வைட் பண்ணல. ஓ, கல்யாணத்துக்கே கூப்பிடல. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஓகே. ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணல. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் அவனே என்னை ரீச் அவுட் பண்ணி ப்ரோ இது இப்படி ப்ரோ, இது அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி அவனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஒண்ணுமே அவன் நடக்காத மாரி. ஓகே. ஆஹ் ரீகன்சைல் ஆயாச்சு. ஆமா ஓகே. மேம். இவன் வாய்ஸ் ம். கேட்டே எனக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். 20 இயர்ஸா? 20யா 15ஆ, அதாவது 10 நான் இயர்ஸ் சொன்னீங்க நான் என்கிட்ட. ஓகே. ஏன்னா 15 இயர்ஸா? ஆமா மேம், அவன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்க ஸ்கூலை விட்டு அவன் வந்து போயிட்டான். ஸோ ஓகே. நான் வந்து பாத்தீங்கன்னா 2014 பாஸ்ட் அவுட் ஸ்கூல். ம். 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 அப்படிங்கும்போது அவன் இன்னுமே கொஞ்சம் பேக் வரும் அவன் இது. மேபி ம். ஒரு 15 இயர்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு 15 ம். இயர்ஸ் ஓகே. இருக்கும். 15 இயர்ஸ். ஆமா மேம், 15 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு மேம், அது ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அது. அது இடையில 15 இயர்ஸா பேசாத பெஸ்ட் ஃப்ரெண்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனவங்க, இப்ப ஆமா வந்து மேம். இப்போ சடனா வந்து அவங்களே பேச ஆரம்பிச்சு ரீகன்சைல் ஆயிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இல்லையா? சோ ஆமா மேம், அவனை தான் நான் ரொம்ப ஓகே. மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவன் பேசுவானா மாட்டானா, ரொம்ப நல்ல ஆளாச்சே இவன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட் அவன். அது மட்டும் இல்லாம இந்த ஹீலிங் நடக்கும் போதே நிறைய ஒரு சேஞ்ச் வந்து என்னை சுத்தி அப்படியே நடக்கிறத வந்து நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து
கடைக்கு போகும்போது நான் ரீசெண்டா கூட ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன் ஆக்சுவலி. ஒரு மீட் வாங்குறதுக்காக போயிருந்தேன், ஒரு மீட் ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்க போகும்போது கொஞ்சம் க்ரௌடா இருந்துச்சு. நான் வந்து ஆட்டோல இருந்து இறங்கி எனக்கு இவ்வளவு மீட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க வந்து நான் பார்த்த சரி டைம் ஆகும் அவங்க போடுறதுக்குன்னு பார்த்தா 2 மினிட்ஸ்ல அந்த க்ரௌட்ல இருந்து எனக்கு வந்து வருது ஒரு கேரி பேக்ல. நான் ம். நான் முழிக்கிறேன், என்னடா இது க்ரௌட் இவ்வளவு இருக்கு, நம்மள்ட்ட மட்டும் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ம். அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இவ்வளவு க்ரௌட்லயே நம்மள ஃபோக்கஸ் பண்ணி, இல்ல தம்பி நீ ஆட்டோல வந்த, வெயிட் பண்ற மாதிரி தெரிஞ்சுது, அதான் உனக்கு முதல்ல போட்டு உனக்கு கொடுத்துட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. ஸோ ஓகே. அது வந்து நிறைய மிராக்கள் மேம், ஒன்னு ரெண்டு கிடையாது. சின்க்ரனிசிட்டிஸ் இது வந்து சின்க்ரனிசிட்டிஸ் நமக்கு வேணுங்கிறது தானா சுத்தி இருக்கிறவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கிளம்பும் போது ஷூ காணோம்னு சொல்லி தேடிட்டு ஆ இருக்கும்போது ஆ ஆ ஆமா மேம், ஆமா மேம். அந்த ஸ்டோரி இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே மேம். அது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ வந்து கரெக்டா கிளம்புற, அதாவது எனக்கு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 11:45க்கு எனக்கு வந்து செட் பண்ணியிருந்தாங்க. 11:30க்கு நான் கேப் வந்து வர சொல்லியிருந்தேன். 11 o'clock என் ஷூவை காணும். ஓகே. 11 o'clock என் ஷூவே காணும். ஸோ நான் வந்து முழிக்கிறேன், ஐயோயோ ஷூ எங்க போச்சு, எங்க போச்சுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள டீப்பா நான் வந்து திங்க் பண்ணேன், ஓகே ஷூ கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும்னு நினைச்சுக்கிட்டே இது பண்ணும்போது டப்புன்னு விழுந்துச்சு ஒரு ஒரு கேரி பேக் வந்து. என்னது இருக்கு இந்த தானா விழுந்துச்சா? தானா விழுந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்னது இது ஆ. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ஷூ. ம். சோ எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்து பார்த்தா சாக்ஸ காணோம். சாக்ஸ் வந்து அம்மாட்ட கேட்டேன். எங்க வீட்ல நெறைய பூனை இருக்கு. சோ அம்மாட்ட கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, இந்த மாரி பூனைங்க வந்து விளையாண்டுகிட்டு இருந்துச்சு பால் மாரி வச்சு. அதா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்ப நான் கெஸ் பண்ணிட்டேன். ரைட், அந்த கார்னர்ல தான் எல்லாத்தையும் ம். தூக்கி போட்டு போய் பார்க்கும்போது அந்த கார்னர்ல இருந்துச்சு சாக்ஸ். ம். சோ இந்த ஓகே. மாரி ஒரு சில இதெல்லாம் விஷயங்கள். சின்க்ரனிசிட்டிஸ். இதெல்லாம் நிறைய சின்க்ரனிசிட்டிஸ். மிராக்கிள்னு வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு 1 lakh ரீஃபண்ட் ஆனது, 1.5 lakhs சவுதியில இருந்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. சேஸ் பண்ணப்ப கொடுக்கல. அது ஆஹா. ஜாப் 6 மாசம் கழிச்சு ஜாப் கிடைச்சது. அப்புறம் 10 15 வருஷம் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட் ரீகன்சைல் ஆனது. ஆமா மேம். ஆமா உங்க மேம். ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அதுக்கப்புறம் மேம். ஜாப் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க சூஸ் பண்ணணும். எதுக்கு போறீங்க, எதுக்கு போகலைன்னு சொல்லி. ஆமா மேம். சோ சோ அந்த மாரி இவ்ளோ ஒரு இதெல்லாம் மிராக்கிள்ஸ். அப்புறம் ம். வேற என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி விசா ரீஃபண்ட் ஆனது. இதெல்லாமே வந்து ஈஸியா ரீஃபண்ட் கிடைக்காது. ஆனா உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சு. ஆமா மேம், ஆமா மேம். இதெல்லாம் மிராக்கிள்ஸ். இதெல்லாம் இந்த பேக் விழுகிறது இதெல்லாம் வந்து சின்க்ரோனிசிட்டிஸ். ஓகேங்களா? ஓகே மேம், சோ ஓகே மேம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 25 டேஸ்ல உங்க கரியர் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப், மணி இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயிருக்கு. நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட ஒரு 10x வேல்யூஸ் உங்க லைஃப்ல திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆமா மேம், ஆமா மேம், கண்டிப்பா. ம். ஸோ எனக்கு வந்து 10x அதுக்கு மேலேயே எனக்கு வந்து கிடைச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா நான் வந்து ம். ஒரு டைரக்ஷனே இல்லாம போயிட்டு இருந்தேன். நீங்க வந்து கரெக்டா ம். இதுதான் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கைட் பண்ணீங்க கரெக்டா. ம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ தேங்க்யூ. ஏன்னா தேங்க்யூ சோ மச். யாருக்கும் இப்படி ஒரு இது கிடைக்காது. அது வந்து கடவுளா பார்த்து வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்றது, இந்த மேம் தான் உனக்கு கரெக்ட், இந்த மேம் தான் உனக்கு கைட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து கரெக்டா கைட் பண்ணீங்க. ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் இருக்கலாம், ஆனா கடவுள் வந்து எனக்கு உங்களை தான் வந்து கரெக்டா வந்து இவங்க தான் கரெக்டா கொண்டு போவாங்க அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் தேங்க்யூ காட், கடவுளுக்கும் இதுக்கு தேங்க்யூ. நன்றி சொல்றேன். தேங்க்யூ ம், ஆல்டோ. நீங்களும் வந்து ரொம்ப ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட். கரெக்டா அந்த டைம்க்கு அட்டன் பண்ணிருவீங்க. எந்த ஓகே எக்ஸ்கியூஸும் சொல்ல மாட்டீங்க. டெய்லியும் அந்த மேம். டைம்னா அந்த டைம்க்கு இருப்பீங்க. என்ன நான் சொல்றேனோ அடுத்த நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து சொல்லியிருப்பீங்க. சோ எஸ் அவ்வளோ மேம். ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட் நீங்களும். அவ்வளோ ஓகே. இருந்ததுனாலதான் இவ்ளோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா? மேம். சோ ஓகே ஐ எம் மேம். ஜஸ்ட் அ மீடியம். இது உங்களுக்கும் காடுக்கும் இடையிலான நடக்க வேண்டிய விஷயங்கள். நான் ஐ எம் ஜஸ்ட் அ சேனல். ஓகேங்களா? ஓகே மேம். சோ ஓகே ஐ மேம். எம் சோ ஹாப்பி. என் மூலமா உங்களுக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் ப்ரொசீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இனிமேல் ம். இட்ஸ் அபண்டன்ஸ் கேட் ஓபன் ஆயிடுச்சு. இனி நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே நம்ம பழகுற அந்த நான் சொல்லி இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஓகே அதை மேம். நீங்க தக்க வச்சுக்கணும். இந்த சின்க்ரோனிசிட்டிஸ் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க தக்க வச்சுக்கிறது உங்க கையில இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ ஓகே அந்த மேம். ஓகே ரொட்டீன் நம்ம மேம். எப்பயுமே ஃபாலோ பண்ற ரொட்டீனை ஃபாலோ பண்ணி அதை தக்க வச்சுக்கோங்க.
Okay. Okay, ma'am. Okay. Thank you so much for Thank everyone. you, ma'am. Thank you, Anto. Thank you so Thank much you, for ma'am. sharing. Thank you so much for your time. And thank you Yes, so much, ma'am. everyone, for watching here. And if you want to know more about the program or if you want to join, please click on the link below.